கனவு பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பேர்லன்னு ஒரு பூமி வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கனவுல இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஈசானிய மூலையும் கிழக்கையும் பாதிக்கப்பட்டிருந்தா சூரிய ஒளிச்சம் அந்த வீட்டுக்கே வராது. அப்போ ஆண் தன்மை அடிபடுது. அதாவது கிழக்கு பகுதிங்கிறது கம்ப்ளீட்டா மூடி இருக்கும். ஆமாங்க, சூரியன் தாங்க வந்து தவறான முடிவு எடுத்து தொழில் நஷ்டம் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும் போது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. எக்ஸாக்ட்லி சைக்காட்டிக் பிஹேவியர் மாதிரி. என்னோட இதுல சக்சஸ் ரேஷியோ நிறைய நடந்ததை வச்சு நான் இதை சொல்ல போறேன். என்னன்னா திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோயில், திருச்செந்தூரை கெட்டியா பிடிச்சுங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சின்ன நிலமாவது வீடாவது நம்ம பேர்ல வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய கனவும் கூட. இன்னைக்கு அது பலிதமாவதுக்கு ஒரு எளிய நல்ல பரிகார முறையை வந்து நமக்காக சொல்ல வந்திருக்காரு வாஸ்து நிபுணர் அசோக் கந்தசுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நம்ம எல்லாரோட கனவும் பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஒரு சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பேர்லன்னு ஒரு பூமி வாங்கிடணும் அப்படின்னா எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு கனவுல இருக்காங்க. நிறைய பேர் இஎம்ஐ கட்டி வந்து வீடு வாங்கியிருப்பாங்க, அந்த இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும். வீடு நிறைய கட்டிட்டு இருப்பாங்க, வீடு முடிக்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேடம், இப்போ வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து நிலம் வாங்கணும்னு ஆசையா இருக்கும், நிறைய பேர்த்துக்கு வாங்கி போட்டிருப்பாங்க, அதுல கட்டணும்னு ஆசையா இருக்கும். இன்னொரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி போகணும். ஏன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட முடியாம இருக்கலாம், வாடகை வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி போகணும், தனக்கு திருப்தி உள்ள வீடா போகணும், வாஸ்துப்படி அமைஞ்ச வீடா போகணும்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய பேர்த்துனால கணவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தான் இருக்கணும்பாங்க, பெண்மணி இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன்பாங்க, இவங்க இதுல மாறலாங்க, இதுல தவறா இருக்குன்னு நிறைய சொல்லி நான் நிறைய வாஸ்து இதுல பார்த்திருக்கேன். இப்ப நிறைய பேர் ஈசானிய மூலையும் கிழக்கையும் பாதிக்கப்பட்டிருந்தா சூரிய ஒளிச்சம் அந்த வீட்டுக்கே வராது. அப்போ ஆண் தன்மை அடிபடுது. அதாவது கிழக்கு பகுதிங்கிறது கம்ப்ளீட்டா மூடி இருக்கும். ஆமாங்க, சூரியன் தாங்க வந்து கடவுள், ஆண்மான் எல்லாமே வந்து இருக்கக்கூடியது. அது வரல அப்படின்னாலே அங்க ஆண் தன்மை அடிபட்டுருது. அவங்களுக்கு சரியான சிந்தனை, இது முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், சரியான சிந்தனை கரெக்டா வராம போகும். கொஞ்சம் மூளை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும், தலை சம்பந்தப்பட்டது, தவறான முடிவு எடுத்து தொழில் நஷ்டம் இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. எக்ஸாக்ட்லி சைக்காட்டிக் பிஹேவியர் மாதிரி இருக்குங்க. எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னா ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ண முடியல, ஏதாவது வழிபாடு இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னோட இதுல சக்சஸ் ரேஷியோ நிறைய நடந்ததை வச்சு நான் இதை சொல்ல போறேன். என்னன்னா அதுல மெயினா சென்னையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. திருவெற்றியூர்ல இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோயில் கடலோர பகுதியோட சேர்ந்து இருக்கும். ஸோ இதுல நிறைய பேர் வந்து போயிருப்பாங்க. சென்னையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். என்ன ரிசல்ட்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, முதல்ல ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்ல பாதியில நிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாமே சரி செஞ்சு வடிவுடையம்மன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சமா நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா 27 நட்சத்திரக்காரர்களும் அங்க போக முடியும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. ஆமா. சோ மேக்சிமம் பேரு நிறைய பேர் போய் அங்க வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா வாடகை வீடு அமையாதவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, வீடு கட்ட முடியாதவங்களுக்கு கட்டியிருக்காங்க, சரியான வாஸ்து நிபுணரை அணுகி கரெக்டா வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல கடலோர பகுதி அப்படிங்கும் போதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது வந்து என்னன்னா நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. ரியலா ரிசல்ட் அனுபவிச்சவங்களுக்கு இது தெரியும். இல்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க போயிட்டு வந்துட்டு நீங்க கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க, சார் நாங்க போயிட்டு வந்தேன், நான் வீடு கட்டினேன், நான் போயிட்டு வந்தேன், லேண்டு வாங்கினேன், இந்த மாதிரி கொஞ்சம் வாஸ்து குறையா இருந்துச்சு, வாஸ்து நிபுணரை அணுகி கரெக்டா மாத்தி இப்ப சந்தோஷமா இருக்குங்கிறத 100% அழகா சொல்லுவாங்க. சோ அந்த கடலோரம் இருக்கக்கூடிய இப்ப சென்னையில இருக்கவங்களுக்கு சரி, நம்மளாம் இப்ப வேற வேற பகுதி தமிழ்நாட்டுல இருக்கோமே, அவங்களுக்கு வேற ஏதாவது மாற்றி இது பண்ண? அதாவது மேடம், இப்போ ஒரு 50,000மோ 10,000த்துக்கோ நீங்க வீடு கட்டல, 1,00,000த்துக்கு கூட கட்டல. இப்பெல்லாம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தை தாண்டி கோடியில தான் எல்லாரும் வீடு கட்டிட்டு இருக்காங்க. இங்க இருந்து சென்னை போயிட்டு வரதுல என்ன எவ்வளவு செலவாயிருக்கும் புரியுங்களா? உங்களுக்கு நல்ல எனக்கு அது நினைச்சது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான சாமி. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா
அவ்வளவு தூரம் வந்து ரிசல்ட் அங்க இருக்கு. ஏன்னா யாருமே வந்து பொய்னாச்சிக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மாவோ ஒரு விஷயத்த பண்ணி வைக்கல. அதுலயும் குறிப்பா வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரையில போறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி போக முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு ஓரையில வந்து போறதுங்கிறது இன்னும் சிறப்பு. ராகு ஓரை ஆறு ராகு காலம் போய் நீதிபம் போறது இன்னும் மிகச் சிறப்பான ஒரு விஷயம். இதை சொன்னதை பண்ணிட்டு வந்து ரிசல்ட்ங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கும். எனக்கு அது வேணும்னா இதை பண்ணித்தான். சோ இதற்கான முயற்சியில இருக்கிறவங்க சொந்த வீடு, நிலம், வாடகை வீடாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகணும்னு நிறைய பேர் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன பதிவு வந்து உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவா தான் எல்லோருக்குமே இருந்திருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ள. இப்ப கடலோரம் போது நம்ம திருச்செந்தூர்னு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். என்ன ஒரு விஷயம், முருகனுடைய வீடு. ஆமா, ஆறுபடையும் நம்ம சிறப்பு தான். அது திருச்செந்தூர் மட்டும்தான் இல்ல. இப்ப திருச்செந்தூர் ஏன் அப்படின்னா அந்த கடலோர பகுதியில் இருக்கும் பொழுது அது குறிப்பாக தனுஷ், மீனம், கடகம் இந்த ராசிக்காரர்கள், லக்கணக்காரர்கள், இது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருச்செந்தூர் போய் ஒரு நாள் தங்கி அங்க ஈவினிங் ஒரு தரிசனம் பார்த்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு தரிசனம் பார்த்து கடல்ல குளிச்சுட்டு அவங்க வந்து வரும் பொழுது அவங்க நினைச்சது கண்டிப்பா வரவே ஒரு நற்செய்தி வருங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த குரு ஒருவரோட ஜாதகத்துல யாருக்கு பலமா இருக்கோ அவ்வளவுதான். இது குறிப்பா சொல்ல போனோம்னா தனுசு, மீனம், கடகம் இந்த மூணு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தனுஷ் லக்கணக்காரர்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகலாம். அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலன் வந்து கம்மியா தான் கிடைக்கும். அதனால என்ன பொது பலனா குரு யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கோ, யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ, குரு சுபகோட்களோட பார்த்து நடக்குதோ, இவங்கெல்லாம் போயிட்டு இங்க திருச்செந்தூரை கெட்டியா பிடிச்சுங்க. சும்மா வந்து என்னன்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்குங்க. போயிட்டு போயிட்டு வரும்பொழுது அவ்வளவு வரும்போதே அவ்வளவு ஹாப்பி நியூஸோட அங்க திருச்செந்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க, சென்னையில இருந்து போயிருக்காங்க, மதுரையில இருந்து. குறிப்பா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம திருச்செந்தூர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அவர் தனுஷ் லக்கணம், அவருக்கு லக்கணத்திலேயே குரு, குருவுடன் சூரியன் புதன் சேர்க்கை. நம்ம அழகா சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வாழ்க்கையில துணையா இருக்கவர் முருகர் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். போயிட்டு வரவே சார் எனக்கு இது கிடைச்சிருச்சு, கிட்டத்தட்ட சேல் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அவர் வீடு கூட வரல, அதுக்குள்ள நம்ம கூப்பிடுறாரு. நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற கூப்பிடுறாரு, நம்ம எடுக்க முடியல, திரும்ப வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோவா போட்டு விடுறாரு. சார் இந்த இடத்துல வந்து என்னன்னா வெளியே வரவே எனக்கு சேல் ஆயிடுச்சு, அட்வான்ஸ் வந்து போட்டுட்டாங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் சார்ந்த விஷயங்கள் தொழில் பண்ணிட்டு. ஸோ அப்போ என்னன்னா நீங்க எந்த துறையில இருக்கீங்க, என்ன ஜாப்ல இருக்கீங்க அப்படிங்கிறத துல்லியமா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான முன்னேற்றங்களை கொடுக்கும் திருச்செந்தூர் முருக பகவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறப்பா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், ஒரு கடன் பிரச்சனையில இருந்து மெயினா எப்பொழுதுமே திருச்செந்தூர்னா கடன் பிரச்சனை தான் எல்லாருமே போறது. இதுல இருந்து எப்படியாவது நான் மீளணும் அப்படின்னு. அதுக்கு மட்டும் இல்ல, திருமண தடையா இருக்கட்டும், இது அனைத்துக்குமே ரொம்ப அற்புதமான ஸ்தலம்னா திருச்செந்தூர் தான். முருகனை கெட்டியா பிடிச்சிங்க அவ்வளவு. அருமை. எல்லா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து முருகனுடைய பாதத்துல சரணாகதி அடையணும். அதுவும் திருச்செந்தூர் முருகன் கடலோரமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு தங்கி அடுத்த நாள் கிளம்பி வர்றதுதான் சிறப்பு, இன்னும் சிறப்பு. அங்க தங்கி இருந்து தரிசனம் கண்டிப்பா பண்ணி சிறப்பு. நிச்சயமாக இந்த பதிவுலயும் வந்து சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடை அம்மனுடைய சிறப்புகள் சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா தான் இந்த பதிவும் இருந்தது. அடுத்த ஒரு பதிவுல இன்னும் நிறைய கேள்விகளோட உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. நன்றி மேடம்.